ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கந்தசஷ்டி நான் ஒரு நாள் விரதம் இருந்தேங்க. அதுக்கான பூஜைகளும் நிறைவு பூஜைகளும் அதுதாங்க பார்க்க போகிறோம். காலையில் நல்லபடியாக கந்தசஷ்டி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எந்த தடங்களும் இல்லாமல் விரதத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு காலையில் 5:20க்கெல்லாம் முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு காலையில் சமையலுக்கு கேரட்டு பொரியலும் பீன்ஸு சாம்பார் இருந்தாங்க. சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சதும் பாப்பா லேட்டாக எழுந்தா, நான் அப்பா கிட்ட குளிக்கிறேன்னு சொன்னால் சரி நான் அவங்க அப்பாவே குளிக்க வச்சுட்டாங்க. சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சு மஞ்சள் பூசி விட்டார். ஸ்கூல் டைமில் முகத்துக்கு மட்டும்தாங்க, லீவ் டைமில் கை காலுக்கு எல்லாத்துக்குமே பூசி விடுவேங்க. ஸோ ஸ்கூலுன்றதுனால முகத்துக்கு மட்டும் பூசி விட்டார். குளிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் அவர்கிட்டே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கினாங்க. யூனிஃபார்ம் இது தாங்க பாப்பாவுக்கு. ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் சாப்பிட்டு கிச்சனில் இருக்கிற எல்லா சாமானத்தையும் கழுவியாச்சுங்க. எல்லா சாமானத்தையும் கழுவி வீடெல்லாம் கூட்டி விட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. பசங்க போனதுக்கு உடனே பெருக்க மாட்டேன். அவங்க போயிட்டு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு தாங்க வீடு பெருக்குவேன். பாருங்கள், வீடெல்லாம் பெருக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா ரூம்களும் ஹாலெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிட்டு கிச்சனும் கையோடு டீப் க்ளீன் பண்ணிட்டேங்க. அப்போ தான் ஈவினிங் பூஜைக்கு பிரசாதம் செய்யறதுக்கு கவுண்டர் டாப்பு அடுப்பெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேங்க. க்ளீன் பண்ண உடனே துணி துவைச்சி போட்டாச்சுங்க. கையோடு அந்த வேலையை முடித்தாதாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ கையோடு துணி துவைச்சி போட்டு மேலே ஆற வச்சுட்டேங்க. பட் ஆனால் செம்ம மழைங்க, துணி காயவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறது, எடுத்துன்னு வந்து உள்ளே காய போட்டாச்சு. டிவியில் கந்தன் கருணை நம்ம முருகரோட படம் போட்டிருந்தாங்க, அது பார்த்துன்னு இருந்தேன். மணி 3 ஆச்சு. சரி ஓகே பிரசாதம் செய்யலான்ட்டு போயிட்டு அரிசி ஊற வச்சுட்டேங்க. தயிர் சாதத்துக்கும் சக்கரை பொங்கலுக்கும் பச்சரிசியும் மீதி சாப்பாட்டுக்கு வேசச்சும் ஊற வச்சுங்க. இது பச்சரிசி முதல்ல ஊற வச்சுட்டு ஒரு பக்கம் தயிர் சாதத்துக்கும் ஒரு பக்கம் சக்கரை பொங்கலுக்கும் குக்கரில் வச்சுட்டேங்க. அப்போ தான் குழகுழன்னு நல்லா வேகும். ஸோ தயிர் சாதத்துக்கு இறக்கியாச்சு. தயிர் சாதத்தில் தயிர் ஊற்றி நல்லா குழைய கலந்து விட்டுட்டு அதுக்கு ஒரு தாளிப்புங்க. பருப்புங்கெல்லாம் போட்டு மிளகா கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டேங்க. சூப்பராக இருந்ததுங்க. அடுத்தது சக்கரை பொங்கல் நல்லா கூழாட்டி இறக்கி விட்டு சக்கரை கொட்டி கலந்துட்டு நெய் ஊற்றி தாளித்து விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் சோறு சமைக்காரங்க, அதை பார்த்துட்டு தான் மறு வேலை செஞ்சேங்க. பாருங்கள், நம்ம முருகர் வேலை வச்சு அந்த அசுரனோட தலையை சாய்ச்சி விட்டுட்டார். ஸோ சூரஹம்சாரம் டிவியில் நல்லபடியாக பார்த்து முடிச்சிட்டாங்க. பார்த்து முடிச்சு குளிச்சுட்டு மீதி இருக்கிற பிரசாதம் மற்ற பிரசாதம்லாம் போய் செஞ்சேங்க. இதெல்லாம் மாங்காய் சாதம் கலரிட்டு இருந்தேன் அந்த டைமில். பாருங்கள், மாங்காய் சாதம் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. மாங்காய் சாதம் மீதி எல்லா சாதமும் செஞ்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளியே விளக்கேற்றிட்டு மறுபடியும் உள்ளேயும் போயிட்டு சரகோண குளத்தில் அந்த 6 தீபமும் ஏற்றிட்டு மற்ற எல்லா தீபமும் ஏற்றியாச்சுங்க. இந்த பக்கம் சாம்பிராணியில் கற்பூரம் வச்சு ஏற்றி விட்டால் சீக்கிரமாக போக வருங்க. ஏற்றி விட்டுட்டு ஊதுவத்தி வெளியே உள்ளெல்லாம் காமிச்சாச்சுங்க. பாருங்கள், நல்லபடியாக சூப்பராக விளக்கு ஏற்றியாச்சு. ஊதுவத்தி வெளியே மெயின் வாஸ்காலுக்கு காமிச்சிட்டு உள்ளே ஃபோட்டோங்களுக்கெல்லாம் காமிச்சிட்டு 3 இடத்துலையும் வச்சு விட்டுட்டாங்க. அடுத்தது சாம்பிராணி வெளியே நிலவாசலுக்கு காமிச்சிட்டு உள்ளேயும் காமிச்சிட்டேங்க. பாருங்கள், 6 வகை சாதம், புளி சாதம், லெமன் சாதம், மாங்காய் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், கொத்தமல்லி சாதம், 6 முகனுக்கு 6 வகை சாதங்க. ஈவினிங் படையல் போட்டாச்சு. 6 வகை சாதம் வச்சு படையல் போட்டுட்டு நம்ம ஆறுமுக கடவுளுக்கு 6 வகை நெய்வேத்தியம் வச்சு நல்லபடியாக கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க. பாருங்கள், கற்பூரம் ஏற்றி தீபார்த்தனை காமிச்சு எல்லாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டேங்க. நான் சாமி கும்பிட்டு முடித்ததும் பசங்க ஒவ்வொருத்தராக வந்து கும்பிட்டாங்க. ஃபஸ்ட் குட்டி பாப்பா வந்து கும்பிட்டா. முருகன் நல்லபடியாக இன்றைக்கி விரதத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லியாச்சு. குட்டி பாப்பாவுக்கு கும்பிட்டு முடித்ததும் அவர் வந்து சாமி கும்பிட்டாரு. அவர் கும்பிட்டதும் பையன் பெரிய பாப்பா எல்லோரும் நல்லபடியாக இன்றைக்கி கந்தசஷ்டி விரதத்தை முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எங்கள் மாமியாருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு அப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு நானும் நல்லபடியாக விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சுங்க. அன்னையோடு அன்றைக்கி விரதம் முடிஞ்சது. மறுநாள் காலையில்
மணி 3 மணிக்கு எழுந்தேங்க. 3 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வரத்துக்கு மணி 3:45 ஆயிடுச்சு. குளிச்சுட்டு வந்து பூஜை ரூமை மறுபடியும் டீப் க்ளீன் பண்ணியாச்சுங்க. இருக்கிற விளக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு மேலே இருக்கிற பூ நேற்று வச்சு பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் ஒன்றா கீழே வச்சு மொத்தத்தையும் தொடப்பம் போடாமல் துணியிலே தள்ளி க்ளீன் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு மறுநாள் அன்றைக்கி காலையில் செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, வெத்தலை தீபம் போடணும். அதுக்காக 6 வெத்தலை எடுத்து வச்சு கழுவி தொடச்சி வச்சுட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சுங்க. 6 வெத்தலையும் அடியில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு தட்டில் சுத்தமான தட்டில் எடுத்து வச்சாச்சுங்க. வச்சு ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி திரி போட்டாச்சுங்க. அது சுற்றி பூ வைக்கணும் இல்லைங்களா, அதுக்கு 6 பூ எடுத்து அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு தீபத்தை சுற்றி வச்சாச்சுங்க. ஒவ்வொரு வெத்தலைக்கும் ஒவ்வொரு பூ. சில பேர் 6 வெத்தலையில் 6 தீபமும் ஏற்றுவாங்க. நான் ஒரே தட்டில் 6 வெத்தலை வச்சு நடுவில் ஒரே ஒரு தீபம் வைப்பாங்க. வச்சு சுற்றி பூ வச்சாச்சுங்க. இப்போ அந்த வெத்தலையெல்லாம் காம்போடு வைக்கக்கூடாது. அந்த காம்பை கிள்ளி நம்ம ஏற்றுற தீபத்தில் போட்டுடணுங்க. போட்டுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தாங்க ஃபோட்டோவுக்கு பூ வச்சேன். பூஜை ரூமில் எல்லாம் ஃபோட்டோக்கெல்லாம் பூ வச்சுட்டு நேற்று வச்சு நெய்வேதி இருந்தது, அதை எடுத்து அந்த கப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி நெய்வேதி தட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை ரூமில் வச்சுட்டு மழை பெஞ்சிருந்ததுனால முதல்ல வெளியே செய்யலைங்க. ஸோ வெளியே அப்போ தான் லைட்டாக மழை விட்டுது. ஸோ வெளியே போய் கூட்டி பெருக்கிட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சுங்க. ஏன்னா லைட்டாக தூறல் போட்டுன்னே இருந்தது, அதனால் பெரிய கோலம்லாம் போடலை. லைட்டாக சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நிலவாசலில் வந்து விளக்கேற்றிட்டாங்க. பாருங்கள், நிலவாசலில் வந்து விளக்கேற்றியாச்சு. 2 பக்கமும் நிலவாசலில் விளக்கேற்றிருந்தோம். உள்ளே பூஜை ரூமில் போயிட்டு ஃபஸ்ட்டு வெத்தலை தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சுருக்கிற 2 நெய் தீபம், அதுக்கப்புறம் மற்ற எல்லா தீபமும் ஏற்றியாச்சுங்க. எல்லா தீபமும் ஏற்றிட்டு வெளியே நிலவாசலில் வந்து ஊதுபத்தி நிலவாசலுக்கு கீழேயும் 2 தீபத்துக்கு மேலே இருக்கிற ஃபோட்டோக்கெல்லாம் காமிச்சிட்டு பூஜை ரூம்லேயும் வந்து கீழே வெத்தலை தீபத்துக்கு, நெய் தீபத்துக்கு, முருகர் ஃபோட்டோவுக்கு, மீதி இருக்கிற எல்லா ஃபோட்டோக்கும் ஊதுபத்தி காமிச்சு பூஜை ரூமில் 1, நிலவாசலில் 1, வெளியே கேட்டில் 1 வச்சாச்சுங்க. 3 இடத்துலையும் ஊதுபத்தி சொருவிட்டு அடுத்தது கற்பூரம் ஏற்றி நல்லபடியாக அன்றைக்கி வெத்தலை தீபத்தை முடிச்சிட்டேங்க. நெய்வேதியமாக அன்றைக்கி ஸ்டார் கல்கண்டு தாங்க இருந்தது, அதை வச்சு விட்டேங்க. ஒரு நிலவாசலில் ஃபஸ்ட்டு தீபத்தை ஏற்றி ஒரு பூ ஒன்று எடுத்து மேலே ஃபோட்டோ வாண்டு போட்டு கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பூ எடுத்து மேலே வச்சுட்டு கற்பூரம் ஏற்றி 2 பக்கமும் தீபத்தை காமிச்சிட்டு மேலே ஃபோட்டோ காமிச்சிட்டு சூரிய பகவானுக்கும் அப்படியே தீபத்தை காமிச்சாச்சுங்க. சூரிய பகவானுக்கு காமிச்சிட்டு நேராக அப்படியே உள்ளே தாங்க வரணும். பூஜை ரூமுக்குள்ளே வந்து பூஜை ரூம்லேயே தீபத்துக்கு, நெய் தீபத்துக்கு, ஃபோட்டோக்கு எல்லாத்துக்கும் தீபார்த்தனை காமிச்சாச்சுங்க. தீபார்த்தனை காமிச்சிட்டு நெய்வேத்தியத்துக்கு நீர் விளாவியாச்சுங்க. நீர் விளாவிட்டு நானும் நல்லபடியாக அன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே 4:20க்கெல்லாம் வெத்தலை தீபத்தை போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்து கோவிலுக்கு போகலான்னு ரெடி ஆகணுங்க. நான் பசங்க எங்கள் மாமியாரும் கூட வந்தாங்க. ஸோ கோயிலுக்கு போகலான்னு ரெடி ஆகிட்டு 5 பேரும் ரெடி ஆகிட்டேங்க. டிவியில் கந்த சஷ்டி கவசம் போட்டு விட்டாச்சு. கந்த சஷ்டி கவசம் கேட்டுன்னு எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். அங்கே தாங்க எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக போச்சு. எல்லாம் காரில் தாங்க போனோம். கார்லேயும் கந்த சஷ்டி கவசத்தை போட்டு விட்டாச்சுங்க. இது தாங்க நாங்கள் போன கோவில். அங்கே இன்றைக்கி எல்லா முருகர் கோயில்லையும் இன்றைக்கி முருகருக்கு திருமணம் நடக்கணும். காலையில் எழுந்து ஆசையாக கிளம்பணுங்க. பட் அந்த கோயிலில் ஒன்றுமே பண்ணலை. சரி போயிட்டு நார்மலாக சாமி கும்பிட்ற மாதிரி அபிஷேகம்லாம் பார்த்துட்டு வந்து வீட்டில் மதியத்துக்கு சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் சுரக்காய் குழம்பு வைக்கிறதுக்காக கலக்க உரிச்சிருந்தேன். பசங்க வாழை இலை இருந்தது, அதில் வாட்சி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு வெளியே உட்காந்து பெரிய பாப்பா வாட்சி செஞ்சுன்னு இருந்தாங்க. அது பாருங்கள், வாழை இலையிலே சூப்பராக வாட்சி செய்து ஒருத்தர் மாற்றி கட்டிக்கிட்டாங்க. அவங்க கட்டின்னு இருக்கும்போது நான் சமையல் முடிச்சிட்டேங்க. இது வந்து அரிசி வறுத்து காரம் போட்டேங்க. பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னு சூப்பராக இருந்ததுங்க.
ஓகே, அதை சாப்பிட்டு பாப்பா ஆப்பிள் இருந்தது, அதை ஜூஸ் போட்டு எல்லோரும் குடித்தாச்சுங்க. இன்றைக்கி நல்லபடியாக கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.